பரலோகத்தை பற்றி ஒரு நபர் கேள்வி கேட்டிருக்காரு. பரலோகம்ன்றது என்ன, நாங்கள் போவேனான்னு கேட்குறாரு. இந்த பரலோகன்ற வேர்டை எப்படி புரிஞ்சுக்கலாம்? பரலோகம் அப்படிங்கிற வேர்டை ஃபர்ஸ்ட் எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் வேர்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி, வேர்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் எப்படி? பரலோகம், பர அப்படின்னா வெளியே அர்த்தம். பரதேசி அப்படின்னா தேசினா வேற ஊர்க்காரன்னு அர்த்தம். சுதேசி அப்படின்னா சொந்த ஊர்க்காரன்னு அர்த்தம். பரலோகம் அப்படின்னா வேற லோகத்துக்கு நம்ம போறோம். இந்த வார்த்தை வச்சு திட்டவங்க இருக்காங்க. ஆமா, அது நம்ம தான் எந்த ஒரு நல்ல வார்த்தையுமே கெட்டதா மாதிரி திட்டத்துல நம்மள மாதிரி நம்பர் 1 உலகத்துல யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பரலோகம் அப்படின்னு சொன்னா வேற உலகத்துக்கு நம்ம போகிறோம், வேற லோகத்துக்கு நம்ம போறோம்னு அர்த்தம். இப்போ அந்த பரலோகத்துக்கு வேற லோகத்துக்கு போறதுன்றதுல வந்து நிறைய கருத்துகள் இருக்கு, நிறைய விஷயங்கள். பரலோகத்தை பத்தி நீங்க நிறைய படிக்கணும்னா அது ஒரு லாங் சப்ஜெக்ட் தான். ஆனா ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, இப்போ தமிழ்ல வாசிக்கும் போது ஆதியாகமம் 1:1 நம்ம எப்படி வாசிக்கிறோம்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு இல்லையா? ஆனா இங்கிலீஷ்ல அப்படி இல்ல. In the beginning God created the heavens and the earth. ப்ளூரல் இருக்கு. ஹெவன்ஸ் அப்படின்னா பரலோகங்கள்னு வந்துருது. அதே வேர்டு தமிழ்ல வானங்கள்னு இருக்கு. தமிழ்ல 2 வேர்டு இருக்கு, வானங்கள், பரலோகம். பரலோகங்களே அவரை துதியுங்கள் சங்கீதத்தில் இருக்கு. இந்த 2 வேர்டுக்குமே ஒரே வேர்டு தான் நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்றோம், ஹெவன்ஸ் அப்படின்னு இருக்கு. சனத்துல ஸ்கை அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். இந்த ஹெவன்ஸ்ங்கிற வேர்ட் வானங்களே பரலோகங்களே அப்படின்னும் போது யூதருடைய நம்பிக்கையின்படி 7 வானங்கள் இருக்கு. இப்போ பவுல் கூட சொல்றாரு பார்த்தீங்களா, 3வது வானம் வரைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். அது பரதீசின்னு அவர் சொல்றாரு, பாரடைஸ்னு சொல்றாரு. இப்போ தமிழ்ல ஒரு வசனம் இருக்குது என்னன்னா, அவர் உன்னதத்துக்கு ஏறி அவரோடு கூட உட்கார்ந்தார் அப்படின்னு உட்கார்ந்துருக்கு. இந்த உன்னதத்துக்கு ஏறி உட்கார்ந்தாருங்கிறத ஒரு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல என்ன இருக்குன்னா 7வது வானத்துக்கு போனார் அப்படின்னு, 7th heaven. ஸோ இந்த பரலோகம் அப்படிங்கிறது இப்போ நாம எக்ஸ்பெக்ட் பண்ற பரலோகம் என்ன, எல்லாரும் சொல்லக்கூடிய பரலோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிதா இருக்கிற இடத்துக்கு நம்ம போறோம் இல்லையா, அதான் பரலோகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது தூதர்கள், ரெவலேஷன் 4th and 5th chapter 2 நீங்க வாசிக்க முடியும். ஒரு சிங்காசனம், அதில் ஒருத்தர் உட்கார்ந்திருந்தாரு, 4 ஜீவன்கள், 7 ஆவிகள், 24 மூப்பர்கள், கண்ணாடி கடல். இதுக்கு இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம பரலோகம் அப்படின்னு நம்ம டிஸ்கிரைப் பண்றது பைபிள் சொல்லுது. ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. 2 ராஜாக்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா எலியா சுழல் காற்றில் ஏறி பரலோகத்துக்கு போனார்னு இருக்கு. இங்கதான் ஒரு கருத்து வேறுபடுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பைபிள் படி இப்ப மரிக்கிற யாரும் பரலோகத்துக்கு போறது இல்ல. அது அப்படியே இருக்கட்டும். நீங்க உங்க கேள்வி என்ன, அடுத்த கேள்வி என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி வரைக்கும் மரிக்கிறவர்கள் எல்லாருமே, நான் சொல்றது பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேருமே மேல் பாதாளங்கிற இடத்துக்கு போனாங்க. நம்ம ஹேட்ஸ்னு சொல்லுவோம், அபிஸ்னு சொல்லுவோம், டாட்ரோஸ்னு சொல்லுவோம், கெஹனான்னு சொல்லுவோம். கிரீக்ல வந்து 4 வேர்டு யூஸ் பண்றாங்க அதுக்கு. அதுல வந்து இந்த மேல் பாதாளங்கிற இடத்துக்கு தான் அவங்க எல்லாருமே போனாங்க. தாழ்ந்த பாதாளங்கிற இடத்துக்கு தான் துன்மார்க்கர் போனாங்க. நீங்க ஆபிரகாம் லாசர் சம்பவம் இருக்கு இல்லையா, லாசர் கொண்டு ஆபிரகாம் மடியில விடுறாங்க. அங்க ஒரு ஐஸ்வர்யவான் இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, தகப்பனே எனக்கு வந்து தண்ணி கொடுங்கணும் போது ஆபிரகாம் சொல்றாரு, நமக்கு 2 பேருக்கு நல்ல ஒரு பெரிய பிளவு இருக்குது, நான் அங்க வர முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் வர முடியாதுன்னு சொன்னார் பாத்தீங்களா, அவர் இருக்கிற இடம் தான் மேல் பாதாளம், இவருக்கு பத்தியா தாழ்ந்த பாதாளம். இதுக்கு என்ன நீங்க ரெஃபரன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதக்காரர் டேவிட் சொல்றாரு, தேவரீர் என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர் அப்படிங்கிறார். ஆனா அதே ஜாக்கப் சொல்லும்போது சொல்றாரு, என் நரைமயரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்லி. அவங்க எந்த பாதாளத்துக்கு போனாங்கன்னா மேல் பாதாளத்துக்கு போனாங்க. எங்க போக கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா தாழ்ந்த பாதாளத்துக்கு போக கூடாதுன்னு நினைச்சாங்க. சோ அதுதான் பழைய ஏற்பாடு வரைக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டுல தான் நம்ம பரலோகங்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, இயேசு மரித்து உயிர் எழுந்துட்டாரு, மரணம் ஜெயமா விழுங்கப்பட்டது, நாம இன்னைக்கு மரிச்சா பரலோகத்துக்கு போறோம் அப்படிங்கிறது ஒரு என்னவாயிருச்சு, ஒரு காமன் வேர்ட் ஆயிடுச்சு, ஒரு ஸ்டேட்மெண்ட். பரலோகம் கிறிஸ்தே சொல்றாரு, நான் உங்களுக்கு அங்க ஒரு ஆயத்தம் பண்றேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன் கிறிஸ்தே சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா இந்த நம்ம இப்ப நான் உங்களுக்கு கேட்ட கேள்வியை கிறிஸ்து கிட்டே கேக்குறாங்களே, உயிர் எழுந்த பிறகு யாருக்கு மனைவியா இருப்பாங்க இடத்துல வந்து அவங்க क्वेश्चन கேக்குறாங்க. இப்போ இங்க வரீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலா சொல்றோம் பரலோகத்துக்கு போறோம். பரலோகத்துக்கு போறோம்னா எந்த பரலோகத்துக்கு போறோங்கிறத இப்ப கேள்வி. பரலோகம் வேற லோகத்துக்கு தான் போறோம். பரலோகத்துல 7 இருக்கு. அதாவது பைபிள் கணக்குப்படி நம்ம 3வது வானத்துல இருந்து பவுல் சொல்றபடி வச்சுக்கிட்டா 7 வானங்களை பத்தி சொல்லுது. இப்போ பழைய ஏற்பாட்டிலே ஒருத்தர் பரலோகத்துக்கு போயிருக்காரு. யார் போயிருக்காரு? எலியா போயிருக்காரு, சுழல் காற்றில் ஏறி. அப்ப அவர் எந்த பரலோகத்துக்கு போனாரு? பைபிள் சொல்லுது, ரத்தமும் மாம்சத்தோடு ஒருவரும் எங்க பிரவேசிப்பதில்லை, பரலோகத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. எலியா அப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டு மேல போறாரு. சரி, அவர் ஒரு பக்கம் இருக்கணும். அப்படியே இன்னொன்னு சொல்றேன், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இல்லாமல் எதுவும் பரலோகத்துக்குள்ளே உள்ள போக முடியாது, சுத்திகரிக்கப்படாம. எபிரேயர்ல வாசிக்கிறோம், உலகத்தில் உள்ள இவைகளே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மாடலான இதைகளே கழுவு சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால் பரலோகத்தில் இருக்கிற நிஜம் நீங்களும் நானும். அப்ப நாம உள்ள இருக்கணும்னா எவ்வளவு பெரிய ரத்தம் தேவைப்படுது சுத்திகரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுது. அப்ப இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி ரத்தமே சிந்தப்படல. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எங்க போயிருப்பாங்க? சுத்திகரிக்கப்பட்டா பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப எலியா சொல்றாரு பரலோகத்துக்கு போனேன் அப்படிங்கிறார். சொல்லல, வசனம் சொல்லுது எலியா பரலோகத்துக்கு போனார். அப்ப அது பரலோகம்னா என்னன்னா வேற லோகத்துக்கு போயிட்டார். அவர் எங்க போயிருப்பாரு அப்படின்னா ஆவிகள் இளைப்பாறுகிற இடம் நம்ம சொல்றோம், ரெஸ்ட் இன் பீஸ் நம்ம சொல்றோம்ல. இப்ப நம்ம சொல்றதும் பரலோகத்துக்கு போறோம் தான் சொல்றோம். பரலோகத்துல எந்த ஸ்டேஜுக்கு நீங்க போறீங்க? அப்ப பரலோகத்துக்கு நான் போறேன், பரலோகம் வேற லோகத்துக்கு நான் போறேன். அது எந்த லோகம், எதை நான் சொல்ல வரேன், எதை மென்ஷன் பண்றேன், அதுதான் இங்க கேள்வி. இப்போ பரதீசின்னு இருக்கு, பாரடைஸ், அதுவும் வேற லோகம் தான். பூமியை விட்டு அது வேற லோகம், அதுவும் பரலோகத்துல ஒரு பகுதி. பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு, அதுவும் பரலோகம் தான். அவர் இருக்கிறது நம்ம சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். தூதர்கள் எல்லாம் இருக்காங்க. அதாவது நான் சொல்ற தள்ளப்பட்ட தூதர்கள், பிசாசுகள் நம்ம சொல்றோம், தள்ளப்பட்ட தூதர்கள், வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள், அதுவும் வானத்துல ஒரு இடத்துல இருக்கு, ஹெவன்ல ஸ்கை. இப்போ பிசாசு பரலோகத்துல இருக்கணும் ஒத்துக்குமா? ஒத்துக்க மாட்டோம். ஆனா அவங்க வந்து பரலோகத்துல காட் இருக்கிற இடத்துல இல்ல, அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட்ல கீழே ஒரு வானத்துல இருக்காங்க. அதனால வானமண்டலத்தின் பொல்லாத சேனை இருக்கு. பிரின்ஸ் ஆஃப் தி ஏர்னு எபேசியர்ல இருக்கும். இப்போ நீங்க ரெவலேஷன் 12க்கு வந்துட்டீங்கன்னா அங்க வசனம் சொல்லுது, வானத்துல யுத்தம் உண்டாயிற்று, பிசாசுகளும் அவன் தூதர்களும் வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படாமல் போயிடுச்சு. வானத்துல அவங்க இருந்த இடத்துல அவங்க இல்ல, போயிட்டாங்க. சோ இந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் பரலோகத்தை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. மரிச்சவங்க உடனே பரலோகத்துக்கு போறோமா அப்படின்னா இல்ல, நம்ம எல்லாருமே பாரடைஸ்க்கு தான் போறோம். அது வேற ஒரு லோகம், பாரடைஸ்னு சொல்றது
ஹெவன் என்பது வேற. இயேசு சொன்னார்ல, இன்று என்னோட பரதேசியில் இருப்பேன். ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோமே ஒழிய நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடாது. நான் வந்து எடுத்த உடனே நேராக ஹெவனுக்கு போய் சிங்காசனத்துக்கு முன்பாக உட்காந்து பிதாவை ஆராதிக்கிறேன். அப்படி பைபிளில் யாரும் போனதாக சொல்லப்படவே இல்லை. நம்ம இப்போ போய் ஒரு இடத்துல ரெஸ்ட் இன் பீஸ் இளைப்பாற போகிறோம். ஒரு நாள் வரும் கிறிஸ்துவின் வருகையோடு கூட கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின் உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் அவரோடு காணப்படுவோம். அதான் ஹெவனை பற்றி அங்கே சொல்லப்பட்ட டிஸ்கிரிப்ஷன்.